ஹாய் டு ஆல் எஸ்பிகே வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். மறக்காம அந்த பெல் ஐக்கானே ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். காங்சங்ல இருந்து மூவன்கிற ஒரு ஏரியாவுக்கு காங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அங்கே போன அன்னைக்கே ஒரு பொண்ணு கொலை செய்யப்படுறா. அவளோட பாடியை கண்டுபிடிக்கும் போதுதான் மற்ற பொண்ணுங்களை கொண்டு அதே சீரியல் கில்லரால தான் அவளும் கொல்லப்பட்டிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. அப்ப ஜெயில இருக்க இம்சுக்கு அந்த சீரியல் கில்லரா இருக்க வாய்ப்பு கிடையாது மாதிரி இப்ப காங் யோசிச்சுட்டு இருப்பான். இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். நமக்கு பிரசன்ட்ல காங் சீரியல் கில்லர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அதாவது பிரசன்ட்ங்கிறது 2019ல நடக்கிறது. இப்ப காங் அந்த சீரியல் கில்லரான கீவன் கிட்ட கேக்குறான், இப்படி பொண்ணுங்களை கொல்றதுல உனக்கு என்னதான் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் கீவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஸ்டார்டிங்ல எல்லாம் நான் யாரையும் கொல்லணும்லாம் ஆசைப்படல. ஜஸ்ட் எல்லாரையும் பயமுறுத்தும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது. அதனால ஒரு ஸ்கேர் குரோ மாதிரி நின்று அவங்கள பயமுறுத்திட்டு இருந்தேன். அப்படிதான் ஒரு நாள் நான் பயமுறுத்துறதுக்காக ஒரு ஸ்கேர் குரோ மாதிரி நின்னுட்டு இருந்தேனா, அந்த டைம்ல தான் ஒரு பொண்ணு அந்த வழியா வந்தா. நான் பயமுறுத்துறத பார்த்து என் மேல கல்ல தூக்கி வீசினா. நானும் அவ மேல அந்த கல்ல மறுபடியும் தூக்கி வீசினேன். அப்ப அந்த கல்ல அவ மேல பட்டு அவ கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறத பார்த்தேன். அந்த நேரத்துலதான் எனக்குள்ள இனம் புரியாத சந்தோஷம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது அடுத்தவங்க சாகிறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இப்ப கீவன் சொல்றான். இப்ப கதை அப்படியே 30 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. இப்ப சன்யாங்கோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணை காணான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலா அந்த பொண்ணு சன்யாங்க மீட் பண்ணிட்டு வர வழியில கீவன் தான் அந்த பொண்ணை கடத்திருப்பான். அதனால அவ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு தான் அந்த குட்டி பொண்ணோட அம்மா சன்யாங் கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. சன்யாங் வீட்லயே அவ இல்லங்கிறது தெரிஞ்சு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா போலீஸ் தரப்புல அந்த குட்டி பொண்ணை தேடுறதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கிற மாதிரி தெரியல. அதனால அந்த குட்டி பொண்ணோட பேரண்ட்ஸ் அவங்களாவே அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி முயற்சி எடுக்கிறாங்க. அப்ப சன்யாங்க அவங்க கூட சேர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் அந்த பொண்ணோட போட்டோ போட்ட ஒரு ஃபிளையர் ரெடி பண்ணி வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் அதை கொடுத்து இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா தான் சியாங் அவனோட ஃபியான்சியோட கார்ல வந்துட்டு இருப்பான். அப்ப சன்யாங்க பார்த்துட்டு காரை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு அவளையே பார்த்துட்டே இருப்பான். அப்ப அவனோட ஃபியான்சி அதை நோட் பண்ணிட்டு, என்னாச்சு, ஏன் காரை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவன் அதுக்கு ஒண்ணுமே சொல்லாம இங்க இருந்து கார் எடுத்துட்டு வந்துருவான். அவனோட ஃபியான்சி ஏதோ டவுட்ல சன்யாங்க பார்த்துக்கிட்டே தான் போறா. அப்படியே கொஞ்ச நாளா ஆகுது. இப்ப இம்சுக்கோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அவன் செஞ்ச கொலைகளோட அடிப்படையில அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப இம்சுக் ரொம்ப கஷ்டப்படுறான். நான் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த கொலையெல்லாம் பண்ணனே ஒத்துக்கிட்டேன். மத்தபடி நான் எந்த தப்புமே பண்ணல. நான் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமே எனக்கு மரண தண்டனையான்னு சொல்லி என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் இம்சுக்காக நான் வாதாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் இங்க வராரு. அவர் இம்சுக் வந்து சீரியல் கில்லரா இருக்க முடியாதுன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு டாக்டரையும் கூட்டிட்டு வராரு. ஆக்சுவலா அந்த டாக்டர் தான் இதுக்கு முன்னாடி சீரியல் கில்லர் கொன்ன அத்தனை பொண்ணுங்களையுமே எக்ஸாமைன் பண்ணது. அவரை இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இம்சுக் ஜெயில இருந்த டைம்ல மூவன்ல ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி மத்த பொண்ணுங்களை கொலை செஞ்ச அதே கொலைகாரன் தான் கொண்டிருக்கான். அப்ப ஜெயில இருந்த இம்சுக்னால எப்படி அந்த கொலையை பண்ணிருக்க முடியும்? அதனால இம்சுக் அந்த சீரியல் கில்லர் கிடையாது, சீரியல் கில்லர் இன்னமும் வெளியில தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அங்க சியாங் தான் இம்சுக்கு ஆப்போசிட்டா வாதாடிட்டு இருக்கான். அதனால இப்ப அவன் அந்த டாக்டர் கிட்ட கேக்குறான், நீங்க எப்படி உறுதியா சீரியல் கில்லர் தான் அந்த பொண்ணை கொண்டிருக்கான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி அந்த சீரியல் கில்லர் கொலை பண்ண அத்தனை பொண்ணுங்களையுமே நான் தான் எக்ஸாமைன் பண்ணேன். அவன் அந்த பொண்ணுங்களை எந்த அளவுக்கு ஜெனிட்டல் டார்ச்சர் பண்ணுவான், எத்தனை இடத்துல அவன் கத்தியால குத்துவான், என்ன மாதிரி பேட்டர்ன்ல கொல்லுவான், இது எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி வேற ஒருத்தன் பண்ணணும்னா அவன் பக்கத்துல நின்று அவன் கொலை பண்ணதை பார்த்திருந்தா மட்டும்தான் முடியும். சும்மா அந்த சீரியல் கில்லர் பத்தி கேள்விப்பட்டதாலேயோ இல்ல கோ இன்சிடென்ட்டாவோ இது நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த கொலை அவனாலதான் நடந்திருக்குங்கிறத என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல, அதுக்கப்புறம் சியாங் கிட்டையும் அவரை எதிர்த்து பேசுறதுக்கு எந்த காரணமும் இல்லாததுனால ரெண்டு பேர் தரப்புலையுமே ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் சப்மிட் பண்றதுக்காக இம்சுக்கோட கேஸ்ல அவனுக்கு தண்டனை கொடுக்காம தீர்ப்பை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறாங்க. சியாங்குக்கு நல்லாவே புரியுது இதுல காங்கோட தலையீடு ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப கோர்ட்ல விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் வந்து மீட் பண்ணி இதுக்கெல்லாம் காரணம் காங் தானேங்கிற மாதிரி கேக்குறான். அவரு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆக்சுவலா காங் மூவன்ல ஒரு பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா, அந்த பாடியை இந்த டாக்டர் கிட்ட தான் கொண்டுட்டு வந்து அவன் எக்ஸாமைன் பண்ண சொல்லுவான். அப்பதான் அது எல்லா விஷயமே தெரிய வந்திருக்கும். அவன் தான் இம்சுக்கு சாட்சி சொல்றதுக்காக அந்த டாக்டரையுமே இங்க அனுப்பி வச்சிருப்பான். இப்ப அந்த விஷயத்தை எல்லாமே அந்த டாக்டர் சொல்லிட்டு உங்களை பாக்குறதுக்காக காங்சங் ஸ்டேஷன்ல வந்து இப்ப காங் வெயிட் பண்ணிட்டு இருக்கதாவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் சியாங் காங்க பாக்குறதுக்காக இப்ப ஸ்டேஷனுக்கு வரான். அங்கே வந்து பார்த்தா இப்ப சியாங் வரதுக்கு முன்னாடி காங்க பிடிக்காத ரெண்டு பேரும் அங்க இருக்காங்க. அதுல ஒருத்தனை தான் இப்ப வந்து அந்த காங்கோட பழைய டீமுக்கு ஹெட் ஆக்கி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்ப காங் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காங்க. காங்கும் அவங்கள சும்மா விடாம போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் சியாங் தான் வந்து அவங்கள விலக்கி விடுறான்.
சொல்றான். அப்ப காங் அந்த மூவன்ல கொலை செய்யப்பட்ட பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இப்ப சியாங் கிட்ட கொடுத்துட்டு சீரியல் கில்லரை பிடிச்சிட்டோன்னு சொல்லி அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, ஆனா இன்னும் சீரியல் கில்லர் வெளியில தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்ப நக்கலா சொல்லிட்டு இருக்கான். ஏன் உனக்கு அவார்டு கொடுக்கலன்னு உனக்கு ரொம்ப பொறாம அப்படிங்கிற மாதிரி இப்ப சியாங் சொல்ல, அவார்டுக்கெல்லாம் ஆசைப்படுறது நீதான், அது நான் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் வந்தது காரணம் இம்சுக் சீரியல் கில்லர் இல்லைங்கிறத உனக்கு தெரியப்படுத்ததான் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்றான். அதை எப்படி உன்னால சொல்ல முடியும்? இத்தனை நாளா காங் சங்ல கொலை பண்ணிட்டு இருந்தவன் இப்ப திடீர்னு மூவன்ல போய் எதுக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப சியாங் சொல்ல, உன்னோட சந்தேகமும் நியாயமானதுதான், ஆனா அது சீரியல் கில்லரால தான் நடந்திருக்கு, அதுவும் ஏதோ கோயின்சிடென்ட்னால தான் நடந்திருக்கு. அவனோட நெக்ஸ்ட் மூவ் கண்டிப்பா காங் சங்ல தான் இருக்கும். ஏன்னா காங் சங்ல இருக்க ஒவ்வொரு இடமும் அவனுக்கு அத்துப்படி, அதனால அவனோட அடுத்த மூவ் காங் சங்ல தான் இருக்கும், அதை நீயே பாப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப காங் அங்கிருந்து போயிடுறான். இப்ப சியாங்குக்கு தான் ஒரே தலைவலியா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சீரியல் கில்லரை பிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அவார்டு வரைக்கும் போயாச்சு. இப்ப போய் நம்ம பிடிச்சது சீரியல் கில்லர் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா நம்மளோட பதவியே போயிருங்கிற மாதிரி தான் பயந்துட்டு இருக்கான். எப்படியாவது அந்த மூவன்ல கொலை செய்யப்பட்ட பொண்ணை சீரியல் கில்லர் கொல்லல, வேற ஒருத்தனாலதான் அது நடந்திருக்குங்கிறத நிரூபிக்கணுங்கிற மாதிரி இப்ப அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரியே ப்ரூஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லி அந்த காங்க பிடிக்காத 2 டிடெக்டிவ்ஸுமே கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அப்பதான் அவன் இம்சுக்கு சீரியல் கில்லர்னு பிடிச்சதை உண்மையாக்க முடியும் இல்லையா, அதனாலதான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப காணாம போன அந்த குட்டி பொண்ணோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த லீங்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. என் பொண்ணு காணாம போய் 1 மாசம் ஆச்சு, இன்னமும் தேடுறேன்னு சொல்றீங்க, ஆனா எந்த தகவலுமே கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த லேடி ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்காங்க, நாங்க தேடிட்டு தான் சார் இருக்கோம், சீக்கிரமே உங்க பொண்ணை பத்தி டீடைல்ஸ் எதுவும் கிடைச்சதுன்னா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் அதெல்லாம் வந்து பொறுமையா கேட்காம ரொம்ப கத்தி பேச ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க இப்படிதான் எல்லா நேரமும் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா எந்த டீடைல்ஸுமே எங்களுக்கு சொன்ன மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த லேடி சுத்தி முத்தி பார்த்துட்டு அவர் காதுல போயிட்டு மெதுவா சொல்றாங்க, சீக்கிரமே ஒரு டிடெக்டிவ் உங்க வீட்டுக்கு வருவாரு, அவர் உங்க பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் எல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே சொல்லுங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி இப்படி ரகசியமா சொல்லிட்டு இருக்கத அந்த வழியா பார்க் வருவான். அப்ப அவன் கேட்டுருவான், எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, யார் அந்த டிடெக்டிவ், யாரு போய் இப்ப அவங்க கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் கேட்க, அப்பதான் அந்த லேடி சொல்லுவாங்க, காங்க இப்ப சியாங்க பாக்குறதுக்காக கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருப்பான் இல்லையா, அவன் சியாங்க பாக்குறதுக்கு முன்னாடியே இப்ப இந்த லேடிய பாத்திருப்பான். அப்ப இந்த லேடி அந்த 8 வயசு பொண்ணு காணாம போனதை பத்தி எல்லா டீடைல்ஸுமே இப்ப காங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த நடவடிக்கையுமே போலீஸ் சைட்ல இருந்து எடுக்கலங்கிறதையுமே சொல்லுவாங்க. அதனால இப்ப காங் அந்த விஷயத்துல என்ன நடக்குதுங்கிறத நான் பாக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். இப்ப அந்த விஷயத்தை தான் இப்ப பார்க் கிட்ட அந்த லேடி சொல்றாங்க. சொன்னது இப்ப பார்க் ரொம்ப கோவப்படுறான், எதுக்கு நீங்க அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்க, அவர் இதுல எதையாச்சும் பண்ண போனாருன்னா அவருக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த லேடியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். காங் இப்ப காங் சிங் வந்ததால ஜீவன் வந்து இப்ப அவனை மீட் பண்றா. அப்ப காங் அவகிட்ட மூவன்ல நடந்த கொலைகேஸ் விஷயமா சொல்லிட்டு இருக்கான், இன்னமும் சீரியல் கில்லர் வெளியில தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜீவன் கேக்குறா, அப்ப இம்சுக் சீரியல் கில்லர் இல்லன்னு நீ சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி. இம்சுக் மத்த பொண்ணுங்களை கொண்டு சீரியல் கில்லரா வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா 7th கேஸ்ல அவன் தான் கொலையாளியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டு பக்கத்துல அவன் இருந்திருக்கான். அதே இடத்துலதான் கீபியாம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல கீபியாம அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்ததும் அவன் தான். அதுக்கு காரணம் கேட்டா அவன் தெரியலன்னு வேற சொல்றான். மத்த கொலை எல்லாமே வெளியே தான் நடந்திருக்கு, அந்த கொலை மட்டும் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. அதனால சீரியல் கில்லரோட பேட்டர்ன்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுறதுனால அதுல அவன் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா சன்யாங்க கடத்தின அன்னைக்கு சியாங்க கத்தியால குத்திட்டு அந்த சீரியல் கில்லர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று இருப்பான் இல்லையா, அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 14 வயசு பொண்ணை கொலை பண்ணிருப்பான். அந்த கொலையை தான் இம்சுக் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி இப்ப காங் வந்து ஜீவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா காங் மூவன்ல இருந்து காங் சிங் வந்ததுக்கு அப்புறம் அவன் சன்யாங் கூட அவனோட வீட்டுல தங்காம வேற ஒரு இடத்துல தான் தங்கியிருப்பான். ஏன்னா கீபியாம் இறந்ததுல சன்யாங்க்கு காங் மேல கோவம் இருந்திருக்கும். அதனால அவன் மூவன் போறதுக்கு முன்னாடியே கொஞ்ச நாளைக்கு என் முன்னாடி வராதங்கிற மாதிரி கோவமா அவனை திட்டிருப்பா. அதனாலதான் அவன் வேற ஒரு இடத்துல தங்கியிருக்கான். ஆனாலும் சன்யாங்கே தெரியாம அப்பப்ப காங் அவளை வந்து பாத்துக்கிட்டு தான் போயிட்டு இருப்பான். இப்ப சியாங்க பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்த அந்த டைம்ல அந்த போலீஸ் லேடி அந்த 8 வயசு பொண்ணு காணாம போனதை பத்தி இவங்கிட்ட சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இவங்கிட்ட கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணும்போது அந்த பொண்ணோட வீடு ஒரு மலை மேல இருக்கதாவும், கடைசியா அவ ஸ்கூல் விட்டு போகும்போது சன்யாங்க மீட் பண்ணிட்டு போனதாவும் தெரிய வருது. அந்த பொண்ணு சன்யாங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகலங்கிறதையும் அதுக்கப்புறம் வேற யாருமே அந்த பொண்ணை பாக்கலங்கிறதையுமே அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால அந்த மலைப்பகுதியை செக் பண்ணி பார்த்தா தடை ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம இதுல அந்த சீரியல் கில்லர் தலையிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் அவன் திங்க் பண்றான். அதனால அந்த சின்ன பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கான். அங்கே பார்த்தா பார்க் நின்னுட்டு இருக்கான். அவன் காங்க பார்த்துட்டு, இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க சார், உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை பத்தி எல்லாம் இப்ப யாரு கவலைப்பட்டு இருக்கா, நீயும் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப அந்த சின்ன பொண்ணை
பொண்ணு எங்கே காணாம போயிருக்க முடியுங்கிற மாதிரி இப்ப காங் சந்தேகப்படுறான் இல்லையா, அந்த மலைப்பகுதிக்கு பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க வந்து பார்த்தா அது ரொம்ப பெரிய இடமா இருக்கு. இவ்ளோ பெரிய இடத்துல எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா காங் என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை அந்த குட்டி பொண்ணு சீரியல் கில்லர் கையில மாட்டிருந்தா இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு, அதனால அந்த பொண்ணை கண்டிப்பா கொன்றிருப்பான். அப்படி கொன்றிருந்தா இந்த மலைப்பகுதியில தான் ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு புதைச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றான். ஏன்னா அந்த பொண்ணு கடைசியா இந்த மலைப்பகுதியில தான் சன்யாங்க மீட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் வேற யாருமே அந்த பொண்ணை பார்க்கல. அதனால இங்க இருந்து வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு கிடையாதுங்கிற மாதிரி தான் அவன் திங்க் பண்றான். அதனால இப்ப அவ்வளோ பெரிய இடத்த நம்ம சர்ச் பண்ணணும்னா நிறைய ஆளுங்க தேவைப்படுவாங்க, அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுங்கிற மாதிரி யோசிச்சவன் இப்ப சியாங்கோட அண்ணனை போய் பாக்குறான். பார்த்துப்ப அவன் எதுக்காக வந்திருக்கான், என்ன நினைக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லா சர்ச் பண்றதுக்கு உங்க சைட்ல இருந்து எனக்கு அனுமதியும் ஆளுங்களும் வேணுங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா சியாங்கோட அண்ணன் தான் சியாங்க்கு ஆப்போசிட்டா எதுவும் பண்ணணும்னாலே உடனே ஒத்துக்குவான் இல்லையா. அதனால இப்ப அவனும் அந்த சர்ச் ஆபரேஷனுக்கு ஆளெல்லாம் அனுப்பி இந்த சர்ச் பண்றதுக்கும் அனுமதி கொடுத்துறான். அப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க டைம்ல சியாங்கும் அந்த இடத்துக்கு வரான். இப்ப சியாங்கோட அண்ணன் காங்குக்கு அந்த சர்ச் பண்றதுக்கு அனுமதி கொடுத்ததை பார்த்துட்டு சியாங் எதுக்குன்னு தெரியல ரொம்ப ஷாக் ஆகுறான். அன்னைக்கு நைட்டே காங் இருக்கிற இடத்தை தேடி இப்ப சியாங் வரான். வந்து நாளைக்கு இம்சுக்கோட கேஸ் கோர்ட்ல விசாரணைக்கு வருது, நீ கண்டிப்பா இங்க வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இதை தூரமா இருந்து ஜீவோன்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் பேசினது எல்லாத்தையுமே கேட்டிருப்பா. அதனால இப்ப காங் கிட்ட வந்து கேக்குறா, நாளைக்கு நீ அவன் கூப்பிட்டதுக்காக கோர்ட்டுக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி. அவன் விஷயம் எல்லாமே எதையுமே செய்ய மாட்டான், அப்படி என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்றான். அப்ப ஜீவோன் அவன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா ஜீவோனுக்கு இம்சு கொலகாரனா இருக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். அதனால அப்பப்ப அவளுக்கு டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் இம்சுக்கு பத்தி விசாரிச்சுட்டு தான் இருப்பா. இம்சுக்கு ஒர்க் பண்ற அந்த ஷாப்போட ஓனர் கிட்ட வந்து விசாரிக்கும் போது அவனுக்கு ஒரு ஓல்டர் சிஸ்டர் இருக்குதாவும், அவங்க எப்பவாவது தான் இவனை பாக்குறதுக்காக வருவாங்கன்னு, அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி இவன் பேரை சொன்னாலே போனை கட் பண்ணிடுறாங்கிற மாதிரியும் இப்ப அவங்க சொல்லுவாங்க. அவனோட சிஸ்டர் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அவங்களோட பர்டிகுலர் நம்பர் தெரியல, அவங்க அடிக்கடி வேற வேற நம்பர்ல இருந்தா கூப்பிடுவாங்கங்கிற மாதிரி தான் இப்ப அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இம்சுக்கு ஒரு வீட்டுல தங்கி இருப்பான் இல்லையா, ஆக்சுவலா அது அக்காவோட வீடு கிடையாது, அவங்க ஓனரோட வீடு. அவங்க ஓனரை தான் அவன் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்திருக்கான். அவங்களோட பொண்ணுங்களையும் ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த எல்லா விஷயத்தையுமே இப்ப ஜீவன் காங் கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் காங் இப்ப பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஆக்சுவலா சியாங் இப்ப காங் கிட்ட வந்து நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால இப்ப பார்க்கிட்ட அவன் என்ன சொல்றான்னா, நாளைக்கு எனக்கு கோர்ட்டுக்கு போற வேலை இருக்கு, அந்த சின்ன பொண்ணு கேஸ்ல அந்த மலைப்பகுதியை ஃபுல்லா சர்ச் பண்றதுக்காக நான் சியாங்கோட அண்ணன் கிட்ட ஆர்டர் வாங்கியிருக்கேன். நாளைக்கு தான் அந்த சர்ச் ஆபரேஷனுக்காக அவர் ஆள் அனுப்புறதா சொல்லியிருக்காரு. என்னால நாளைக்கு வர முடியாது, அதனால நீ தான் இங்க வந்து அவங்க எல்லாருமே சர்ச் ஆபரேஷனுக்கு லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த நேரத்துல பார்க்கோட முகம் ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஆகுது. என்னால எல்லாம் இந்த வேலையை பார்க்க முடியாது சார், வேற யாரையாவது நீங்க கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் அவன் சொல்றான். ஏன் அப்படி சொல்றாங்கிற மாதிரி இப்ப காங் கேட்க, அங்கெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு தோணுது, ஏன் அந்த தேவையில்லாத வேலைன்னு தான் சார் நான் வரலங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப பார்க் சொல்றான். ஆனா அதை ஏதோ மலுப்புறதுக்காக தான் அவன் சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப காங் சொல்றான், எனக்கும் அப்படி இருக்கணும்னு தான் ஆசை, யாராவது 8 வயசு பொண்ணுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகணும்லாம் நினைப்பாங்களா, அந்த பொண்ணோட பாடி இங்க இருக்குங்கிறதுக்காகலாம் நான் சர்ச் பண்ண கேட்கல, அந்த மவுண்டெயின்ல எதுவும் இல்லைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா அதை நம்ம வேற ஆங்கிள் யோசிக்கலாங்கிறதுக்காக தான் அந்த சர்ச் ஆபரேஷனுக்கு நான் கேட்டிருக்கேன், இதை நீ தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப காங் அவங்கிட்ட கேட்டுக்கிட்டதால அடுத்த நாள் சர்ச் ஆபரேஷனுக்கு அங்க சர்ச்சிங்க்கு வந்திருக்கவங்க எல்லாரையுமே பார்க் தான் வந்து லீட் பண்றான். ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையுமே சர்ச் பண்ணுங்கிற மாதிரியும் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவங்க கிட்ட எல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்க் என்ன பண்றான், அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்த மட்டும் பார்த்து ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கான். அதே நேரத்துல இப்ப சியாங் காங்க கோர்ட்டுக்கு வர சொல்லியிருப்பான் இல்லையா, இப்ப கோர்ட்டுக்கு அவன் எதுக்காக வர சொன்னாங்கிறத பார்க்க வந்தா அவனையே உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப சியாங் கேக்குறான் அவன் கிட்ட, நடந்த அத்தனை கொலை வழக்கையுமே விசாரிச்சது நீதான், விசாரிச்சது மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் அந்த சீரியல் கில்லர் அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்காங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கையில காங்செங்ல நடந்துட்டு இருந்த அந்த கொலை எல்லாமே சடனா நீ மூவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனதுக்கு அப்புறம் அங்கே நடந்திருக்கு. அப்படி பார்த்தா அந்த சீரியல் கில்லர் எப்படி பண்ணுவானோ அதை காப்பி பண்ணி யாரோ அதே மாதிரி கொலை பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்ப காங்கே அந்த கொலையை பண்ண மாதிரி அவன் திருப்பி விடுறான். இப்ப சியாங் அந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க இடத்துல ஜீவனுமே இருக்கா. அவெல்லாம் என்னடா இப்படி திருப்பி விடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஷாக்ல யோசிச்சுட்டு இருக்கும்போது காங் இப்ப சடனா பதில் சொல்றான், நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த கேஸ் எல்லாத்தையுமே நான் பாத்திருக்கேன், அந்த கில்லர் கொலை பண்ற மாதிரியே இன்னொருத்தன் பண்ண முடியும்னா அந்த கொலையை என்னால மட்டும் தான் பண்ண முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அவனோட மூவை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு நான் டியூட்டில இருந்தது எல்லாருக்குமே தெரியும், அதனால அந்த கொலையை என்னால பண்ணிருக்க முடியாதுங்கிறது என்னால ப்ரூஃப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப விசாரணை கைதியா வச்சிருக்க அந்த இம்சுக்கும் சீரியல் கில்லர் கிடையாது, ஏன்னா சீரியல் கில்லர் அவனோட பேட்டர்ன்ல இன்னும் கொலைகளை பண்ணிட்டு தான் இருக்கான், கொலை நடக்கிறதும் இன்னும் ஸ்டாப் ஆகல, அப்படி இருக்கும்போது அவன் சீரியல் கில்லரா இருக்க முடியாதுன்னு இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறான். ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே ஜட்ஜு முன்னாடி இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப சியாங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா சியாங் என்ன பிளான் பண்ணி அவனை வர சொல்லிருப்பானா, ஆல்ரெடி இம்சூக் தான் அந்த சீரியல் கில்லர்னு புடிச்சதுக்கு அப்புறம் அவார்டும் வாங்கியிருப்பான். இந்த நிலைமையில அவன் இப்ப சீரியல் கில்லர் இல்லன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப அவனுக்கு தானே பிரச்சனைங்கிறதுனால இம்சூக் தான் சீரியல் கில்லர்ங்கிறத எப்படியாவது ப்ரூஃப் பண்ணணுங்கிற மாதிரி ட்ரை பண்றான். அதே இடத்துல இப்ப அந்த கில்லர் பண்ற மாதிரியே பேட்டர்ன்ல கொலை நடந்துட்டு இருக்கதால அதை எப்படியாவது சரி கட்டுறதுக்காக அதை காப்பி பண்ணி யாரோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரான். அதை இப்ப காங் தாங்கிற மாதிரியும் சொல்ல ட்ரை பண்றான். ஆனா இப்ப காங் சொன்ன பதில அது ரெண்டுமே இல்லன்னு ஆயிடுச்சுங்கிறதுனாலதான் இப்ப ரொம்ப ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கான். இங்க எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கா. அதே டைம்ல ஜீவோனோட தம்பி வேகமா ஓடி வரான். ஓடி வந்து இப்ப ஜீவன் கிட்ட சொல்றான், மறுபடியும் அந்த சீரியல் மர்டர் பேட்டர்ன்லயே ஒரு கொலை நடந்திருக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப சத்தமா சொல்லிடுறான். அதை கேட்கும் போது அங்க இருக்க எல்லாருக்குமே புரியுது கண்டிப்பா இம்சூக் அந்த கொலைகாரனா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப ஜட்ஜுமே சியாங் மேல ரொம்ப கோவப்படுறாரு. நீ கரெக்டா பண்ணுவேன்னு தெரிஞ்சு நான் அவனுக்கு தண்டனை கொடுக்க பாத்துட்டேன். தண்டனை கொடுத்திருந்தா என்னோட மரியாதை என்ன ஆகுறதுங்கிற மாதிரி இப்ப அவனை தனியா கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இப்ப ஜீவனோட தம்பி ஒரு மர்டர் நடந்திருக்குன்னு சொல்லிருப்பான் இல்லையா, அது எங்கன்னா அந்த மலைப்பகுதியில இப்ப அந்த சின்ன பொண்ணு இருக்காளான்னு தேடி போன இடத்துலதான் இன்னொரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிடைச்சதுமே அங்கே சர்ச் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே அந்த சர்ச்சிங்க ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அதே நேரத்துல இப்ப மலைப்பகுதியில சர்ச் பண்ணதுல ஏதோ ஒரு பாடி கிடைச்சிருக்குங்கிறத அந்த சின்ன பொண்ணோட அப்பா அம்மா கேள்விப்பட்டு இப்ப காங்க பாக்குறதுக்காக அவனோட வீட்டுல வந்து வெயிட் பண்றாங்க. இப்ப காங் வந்துதான் அந்த பாடி யாரோடதுங்கிறத கேட்கும்போது அது உங்க பொண்ணோடது இல்லைன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணு கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல உயிரோட இருப்பா, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா காங்குக்கு மட்டும் இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரியே தோணுது. ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த மலைப்பகுதிக்குள்ள தனியா வரான். அந்த நேரத்துல வேற யாரோ ஒரு ஆளு டார்ச் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த மவுண்டனுக்கு வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அது பார்க்கு. இவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு காங் இப்ப அவனை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது அவன் ஒரு இடத்துல வந்து குழியெல்லாம் நோண்டிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.